திமுகவின் முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்கள் 2006 2011 ஆண்டு காலகட்டங்களில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கில் தீர்ப்பு அவருக்கு சாதகமாக அமைது. அவர் எந்த ஒரு சொத்து வழக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாவே முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கையில் அவர் செய்தது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 57 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி விஷாலாட்சி அவங்களுக்கும் இதே தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இதை உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி 3ஆம் தேதிக்குள்ள பொன்முடி தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இதை விசாரிக்கும் விதமா இன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது என்னன்னா, இவர் ஜெயில் தண்டனையிலிருந்து இப்போ தற்காலிகமாக விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா நீதிபதிகள் கொடுத்த தண்டனையில எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னும் இது இடைக்கால தடை தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெயில் தண்டனையிலிருந்து இப்போ விலக்கு கொடுத்துருக்காங்க. இது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. தெற்கு மும்பைக்கும் நாவி மும்பைக்கும் இடையில பயண தூரத்தை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கட்டப்பட்டதான் இந்த மிகப்பெரிய பாலம். இந்த பாலத்துக்கு வந்து அடல் சேது அப்படின்ற அந்த ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இது வந்து தெற்கு மும்பையும் நாவி மும்பையும் ரெண்டுமே இணைக்கும். இதனுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் சொல்லுது. இதோடைய பட்ஜெட் 17,850 கோடி ரூபாய். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3 மணி நேரமாக டிராவல் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சு வெறும் 20 நிமிஷத்துலேயே நீங்கள் நாவி மும்பைக்கு டிராவல் பண்ணிடலாம். இதை இன்னைக்கு பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அது மட்டும் இல்லாமல் மேலும் சில திட்டங்களை திறந்து வைக்கிறதுக்காக மோடி தற்போது மகாராஷ்டிராவில் இருக்கிறார். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறது வழக்கம். அதன் அடிப்படையில் இப்போ தொடர் விடுமுறை வருது, பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால இன்றிலிருந்து தமிழக அரசு சார்பில் 3 நாளைக்கு 13,184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறதா தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் சென்னையிலிருந்து மட்டுமே வழக்கமாக இயங்கும் பேருந்துகள் உட்பட 901 பேருந்து எக்ஸ்ட்ரா இப்போ வந்து இயக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்களுக்கு செல்வதற்காக 1600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கீழாம்பாக்கம், பூந்தமல்லி, வள்ளுவர் குருகுலம், மாதாவரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேருந்து முனையங்களும் வச்சுருக்காங்க. இந்த பேருந்து முனையங்களுக்கு மக்கள் எளிதாக போகிற மாதிரி கோயம்பேட்டில் இருந்து 24 மணி நேரமும் பஸ் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்காக முன்பதிவு மூலமாக 1,24,000 பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதில் 83,000 பேர் சென்னையிலிருந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க தான் நடிகை நயன்தாரா அவர்கள். அவங்க நடித்த அன்னபூர்ணி படம் சமீபத்தில் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் OTT தளத்தில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடவும் செஞ்சாங்க. அதில் மும்பையில் அவங்க மேலே 2 வழக்கு தொடுத்தாங்க அந்த படம் பார்த்தவங்க. அதாவது என்னென்னா, ராமரை இழிவுபடுத்துகிற மாதிரியாகவும் இந்துக்களுடைய உணர்வு புண்படுத்துகிற மாதிரியும் இந்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே 2 வழக்கு தொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் அந்த OTT தளம் இந்த படத்தை வந்து அவங்க சமூக வலைதளத்திலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போது மத்திய பிரதேசத்துலேயும் நடிகை நயன்தாரா மேலே இந்த வழக்கு எக்ஸ்ட்ரா போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. ஒருவேளை மொழி மாற்றம் செய்யப்பட்டதுனால இந்த பிரச்சனை வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இதில் எழுப்புது. ஏனென்றால் தமிழில் இந்த படம் வெளியாகும் போது எந்த ஒரு கேள்விக்குறியும் இதுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மக்களவைத் தேர்தல் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதற்கான அறிவிப்புகள் மார்ச் மாதம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையம் மாநிலங்களவை எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக 2 நாள் சிறப்பு மாநாடு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் மாநிலத்தை சார்ந்த முக்கியமான தேர்தல் அதிகாரிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலை எதிர்கொள்கிற அளவுக்கு ஆயத்த பணிகள் எந்த அளவுக்கு முன்னெடுப்பு பண்ணி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கருத்துக்கள் கூறப்படுது. ஏற்கனவே இந்தியாவில் 400 இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புலையும் அதுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற இந்தியா தரப்புல இருந்து எப்படியாவது அதையும் தாண்டி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற முனைப்பில் 2 கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரங்களை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதில் கூடுதல் செய்யும். மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி. அவர் மேலே நிறைய வழக்குகள் போடப்பட்டு இப்போ அவர் சிறையில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் வந்து 2 தடவை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி இதுவரையிலும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே இருக்கார் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் 3வது முறையாகவும் ஜாமீன் கேட்டு அவர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தார். இதை விசாரித்த நீதிபதிகள் இந்த தடவையும் அவருடைய மனுவை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தடவை செந்தில் பாலாஜி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது மதுவிலக்குத்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க,
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிப்படையாக கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் பதில் அளிக்காமல் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி முகத்தை காட்டிவிட்டு போனார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியும். தொழில்துறை மூலமாக தான் இந்தியாவுக்கு அதிகமான வருமானங்கள் வருது. அந்த தொழில்துறைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் 5000 ஏக்கர் பரப்பளவில் திருபாய் அம்பானி பசுமை ஆற்றல் கட்டமைப்பு யூனிட் ஒன்று திறக்க இருக்காங்க. அதோடைய எம்டிஆர் இருக்கிற முகேஷ் அம்பானி இந்த ஆண்டு செகண்ட் ஹாஃபில் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த சொன்னதுனால நேற்றிருந்து அவருடைய ஷேர் வேல்யூ 2.5% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த 2.5% இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த வருஷத்தில் மட்டும் இவங்களுடைய ஷேர் வேல்யூ கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆச்சு. 12% இன்க்ரீஸ் ஆனதுனால ரிலையன்ஸ் குழுமத்தோடைய சந்தை மதிப்பு 18 லட்சம் கோடியில் வந்து நிற்கிது. இதன் மூலமாக மறுபடியும் முகேஷ் அம்பானி உலக சந்தையில் $1 பில்லியன் வர்த்தகம் செய்கிற அந்த கம்பெனி லிஸ்ட்டில் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம். இது இந்தியாவின் பெருமையும் கூட. சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சரிங், அதாவது மென்பொருள் ஏற்றுமதியில் உலகிலேயே நம்பர் 1 நிறுவனமாக இருக்கிறது தான் மைக்ரோசாஃப்ட். இந்த மைக்ரோசாஃப்டோட தமிழக அரசு கைகோர்த்து டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த டீல்ஸ் அமைப்பு டெக்னாலஜி எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சப்போர்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு அரசு பள்ளிகளில் முதல் முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை புகுத்துறதுக்காக ஒரு முக்கிய முடிவாக எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக சோதனை ஓட்டமாக முதல்ல ஒரு 15 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த 15 பள்ளிகளில் அந்த மாணவர்களுக்கு இந்த டீல்ஸ் அமைப்பு மூலமாக மைக்ரோசாஃப்டோட கைடன்ஸோட இந்த டெக்னாலஜியை வந்து பூத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இதை விரிவுபடுத்தும் நோக்கமாக இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அமைப்பை நேற்று திறந்து வைத்து பேசினார். அப்போ பேசும்போது இந்த டீல்ஸ் அமைப்பு மூலமாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை இதுக்கப்புறம் பள்ளிகள்லையும் மாணவர்களும் படிச்சுக்கிட்டும் அதுக்கப்புறம் அதோடைய டெவலப்மெண்ட் இன்னும் வேறு ஒரு ரேஞ்சில் போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை இன்னும் ஒரு 100 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துகிற ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை புகுத்தின முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாகவே சொல்லியிருக்காரு. இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் ஆசிரியர்களுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆனாலும் ஆசிரியர்களுக்கும் இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பம் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மைக்ரோசாஃப்ட் உதவியோட இந்த டீல்ஸ் அமைப்பு அவங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின சில அறிவுரைகளை கொடுக்கும். இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான இடைவெளி மிகவும் குறையும். அதே மாதிரி தொழில்நுட்பமும் வளரும், பள்ளி மாணவர்களின் கல்வித்திறனும் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் கடந்த டிசம்பர் 3-4ஆம் தேதியில் மிக்ஜாம் புயல் வந்து சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அங்கே பெரிய ஒரு புயலை உண்டாக்கி பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 17-18ஆம் தேதிகளில் அதி கனமழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பேரிடர் நிவாரண நிதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் மொத்தமாக 37,000 கோடி வரணும் அப்படின்னு பல அமைச்சர்கள் நேர்லேயும் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் தேதி மோடி அவர்கள் வரும்போது தமிழக அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். இதன் அடிப்படையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு தமிழக எம்பிக்கள் ஏற்கனவே வந்து டேட்டு கேட்டிருந்தாங்க. இது சம்மந்தமாக இந்த பேரிடர் நிவாரணத் தொகையை விரைந்து கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஏற்கனவே மத்திய நிதி அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகம் மத்திய அரசுக்கு கொடுத்த வரிகளை விட மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்த வரி அதிகம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது.